ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். உம்மை சிநேகிக்கிறவர்கள் அதிகாலையிலே தேடுவார்கள். யோபுவின் வீட்டை அதிகாலையிலே யோபுவையும் அவனுடைய பிள்ளைகளையும் விசாரிக்க வந்தேன் ஆண்டவர். அதிகாலையிலே ஆதாமையும் ஏவாளையும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே விசாரித்து, ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று அவனோடு கூட தினந்தினம் தினந்தினம் பேசின என் ஆண்டவர், எங்களோடு கூட தினந்தினம் பேசுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அதிகாலை ஜெபம் ஆரம்பித்த நாள் முதல் இதோ இன்றை வரைக்கும் ஆண்டவரே, 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ஆண்டவர் நீர் கொடுத்திருக்கிறீர். அவ்வளவு குறுகிய காலத்தில், எவ்வளவு குறுகிய காலத்தில் கர்த்தர் 1000 பேர்களை ஜெபிக்கும்படியாய் எங்கள் பகுதியில் நீர் எழுப்பியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இது நிச்சயமாகவே உம்முடைய கிருபை, உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் எப்படியெல்லாம் நீ விளங்க பண்ணுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் அடியனுடைய ஊழிய பாதையில் நடைபெறாத ஒரு பெரிய அற்புதம், அதிசயம், தேவரீர் பர்சனலாக இது 1000 பேரை சப்ஸ்கிரைப் பண்ண வைத்து, ஜெபிக்க வைத்து, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வைத்து, அதிசயம் பெற்றுக்கொள்ள வைத்து, அற்புதம் பெற்றுக்கொள்ள வைத்து, அநேகருடைய கண்ணீர்களை துடைத்து, அநேகருக்கு ஆலோசனை கொடுத்து, கவுன்சிலிங் கொடுத்து, அநேகருடைய வாழ்க்கையில் நிறைய வியாதிகளை நீக்கி, சரும வியாதிகள் நீக்கி, கேன்சர்களை நீக்கி, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனையை நீக்கி, நடக்க முடியாத நடக்க பண்ணி, அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ சாட்சிகளை கேட்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த ஜெபத்தில் அவ்வளவு வல்லமையான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறீர் என்று உள்ளமார்ந்த உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பாதத்தில் விழுந்து சஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டு, நீ சர்வ வல்லவர், இந்த திட்டத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியலை, ஆனாலும் அதனுடைய விளைவை நாங்கள் பார்க்கிற பொழுது நிச்சயமாக நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவரே, எப்பொழுதும் கூட நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துகிற காரியங்கள் பெரிதாக இருக்கிறது, பயங்கரமாக இருக்கிறது. அது அநேகர் கண்டு ஆச்சரியப்படுவார்கள், அநேகர் கண்டு பிரமிப்பார்கள், அநேகர் கண்டு பயப்படுவார்கள் என்ற வார்த்தையின்படி நடத்திருக்கிறவைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நான் பாடுகிற பாடல்கள், வேத வசனங்கள் எல்லாம் எங்கள் இருதயத்தில் அது அப்படியே பதியட்டும். வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத அளவுக்கு ஆழமான இருதயத்தில் நன்கு விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது 60 100 பலன் தர உதவி செய்யும். ஒருவன் முதலாவது என்னை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது. முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். மாத்திரமல்ல, ஒரு அரை மணி நேரமாவது, 1 மணி நேரமாவது விழித்திருந்து செபிக்கக்கூடாதா? இந்த வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்த்து அரை மணி நேரமாவது உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்து, 40 நிமிஷம் சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்கவும் ஜெபிக்கவும் நீ தந்த வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபமே ஜெயத்தை கொடும். ஜெபமே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எங்களுக்கு வெற்றியாய் முடிய செய்யும். பிணி ஆலையை ரட்சிக்கும் ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலையை சுகமாக்கும். எனவே நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அநேக வியாதிகள் குணமடைய கர்த்தர் உதவி செய்வீராக. இன்றும் கூட மருத்துவமனையில் அநேகருக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வருகிறேன். அநேகருடைய விடுதலை, அநேகருடைய சுகத்தை கொடுத்து அவருடைய வீடு திரும்ப உதவி செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கடமையும் சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். ஏற்கனவே பாடின பாடல் தான் ரொம்ப பிடித்த பாடல். அதில் முக்கியமான சில
வார்த்தைகள் தான் நான் மிகவும் தொடுகிறது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப அதை நான் உங்களுக்காக பாட விரும்புகிறேன். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்டது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய கரத்தை நாம் பற்றிக் கொள்வோமா? நேற்று நம்ம ரொம்ப எளிமையான ஒரு ஜெபத்தை தான் சொல்லணும். மோசே உயர்த்தி ரெபிதீமிலே அமலேக்கியருக்கு விரோதமாய் நின்ற பொழுது கீழே யோசுவாவும் அவருடைய சேனைகளும் அவர்களை மேற்கொண்டார்கள். நம்ம உயர்த்தும் பொழுது நாம் என்ன ஜெபிக்கிறோமோ, என்ன வேண்டுதல் செய்கிறோமோ, உள்ளமதின் பாரங்கள் என்னவோ, நினைவுகளின் சஞ்சலங்கள் என்னவோ, சரீரத்தின் பாடுகள் என்னவோ, கேட்கப்படாத ஜெபங்கள் எதுவோ, திருமண காரியமோ, வேலை வாய்ப்போ, குழந்தை பேரோ, கேன்சரோ, டயபெட்டிக்கோ, லிவரோ, கிட்னியோ, எதுவானாலும் நம் கரத்தை பிடிச்சு நமக்கு ஜெயத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, நீடிய வாழ்வை கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார்.
ஏன்னா நம்ம விசுவாசத்தோட கரத்தை உயர்த்துறோம். பேதுருவை போல பயத்தோடு அல்ல, உயர்த்தும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்மை பற்றி பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அல்லவா என்று இயேசுவின் சத்தம் நம் செவிகளிலே கேட்பதாக. இப்பொழுது கரத்தை உயர்த்துகிற யாரானாலும் சரி, எந்த இடத்தினாலும் சரி, அது போகிற பஸ்ஸில், வருகிற ட்ரெயின்லனா கூட பாதி கரத்தை உயர்த்தி கூட என் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது, பயிற்சியில கரத்தை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது ஒரு ஜெயத்தை கொடுத்து சாட்சியை நிறுத்துவீராக. இந்த கிரவுண்ட்ல நான் கரத்தை உயர்த்தி ஜெபித்தேன், இந்த ட்ரெயின்ல இந்த கரத்தை உயர்த்தி ஜெபித்தேன், இந்த பஸ்ல கரத்தை உயர்த்தி ஜெபித்தேன், கார்ல போகும்பொழுது கரத்தை உயர்த்தி ஜெபித்தேன். கர்த்தருடைய கரமனை பற்றி பிடித்தது. ஓ எஸ் லார்ட், அவருடைய வல்லமையான பராக்கிரமம் நிறைந்த புயம் எங்களை பிடித்தது. அப்பொழுது நாங்கள் மேற்கொண்டோம். மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார், சுகம் தந்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம நேற்று எப்தாவை குறித்து நாம பார்த்தோம். அது எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் நாவிலே உணர்கிறேன், எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. நான் நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஜெபிக்கும் பொழுது இதில் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, உங்களை காட்டிலும் நான் தான் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தையை இன்னும் ஆழமாய் தெரிந்து கொள்கிற கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு காரணம் உங்களுடைய ஆதரவு. நீங்கள் இப்பொழுது 1000 பேரை நாம் தொட்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் அது 1500, 2000 போகட்டும். இந்த உலகமெங்கும் போகட்டும். நிறைய காரியங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்காக, என்னுடைய இருப்பிடத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுடைய பொருளாதார நிலைமை சீர்பட ஜெபம் பண்ணுங்க, இந்த ஊழியம் வளர ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த ஊழியத்தை மென்மேலும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் அவர் வைக்கட்டும். ஏதாவது குறை இருந்தா உடனே கால் பண்ணி எனக்கு பேசுங்க. அதுதான் எப்தா விஷயத்திலே நான் சொன்னேன். எப்தாவை பற்றி உங்களுக்கு நிறைய டீட்டெயில்டாக நம்ம பேசும் பொழுது, பாவம் அவன் 6 வருஷம்தான் அரசால் முடிந்தது. காரணம், மகளை சர்வாங்க தகன பலி அல்லது பொருத்தனையோடு அவன் பொருத்தனை செய்ததை நிறைவேற்றியதுனால அந்த மன உளைச்சலில், மகளை இறந்த சுகத்தில் அவனால் இந்த 6 வருஷம்தான் ஊழியம் செய்ய முடிந்தது. 6 வருஷம்தான் அவனால் நியாயாதிபதியாக இருக்க முடிந்தது. மற்றவங்களாம் 80 வருஷம்லாம் இருந்திருக்கிறாங்க, 40 வருஷம் இருந்திருக்கிறாங்க. பாவம், அவன் மகளை இழந்ததுனால. ஒருவேளை அவன் மகளுக்காக வேற ஏதாவது செய்திருந்தால், இந்த பைபிளை நம்ம லேவியராகமத்தில் வாசித்தபடியே அதற்கு பரிகாரம் செலுத்திருந்தாலும், அதில் ஆண்டவரிடத்தில் அவனுக்கு ஒரு பெரிய கில்ட்டி இருந்திருக்கும். ஐயோ, நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லிட்டு செய்யாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த வருத்தத்திலையும் கூட 6 வருஷத்தில் அவனுடைய பீரியட் முடிகிறது. எப்போ இறந்தான் என்ற செய்தி நமக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் சொல்லுங்கள். எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் 11th chapter, அதில் தான் நம்ம நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன்னா, அதில் பாருங்க, அந்த பட்டியலின் விசுவாசிகளின் பட்டியலில் 32ஆம் வசனத்தில், இன்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அப்போ எப்தா அவனுடைய செயல் சரிதான் அப்படின்னு பைபிள் நமக்கு சர்டிஃபிகேட் பண்ணுகிறது. அதனால தான் அவனுடைய பெயர்
விசுவாசிகளின் பட்டியலே இருக்கிறது. சரி, திரும்ப நம்ம இந்த பேரண்டிங்லே இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. மறக்கவே மறக்காதீங்க. இந்த டாபிக்கை வந்து நேற்று அப்பாவுக்கும் மகளுக்கும் உள்ள ஒரு பாச போராட்டத்தை நாம பார்த்தோம். சரிங்களா? இன்றைக்கு சகோதரர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு லவ், பாசம், அதை குறித்து நாம நம்ம தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பத்துல தகப்பன், தாய், பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த காலத்துல நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. குறைந்து குறைந்து 3ஆக 2ஆக இப்பொழுது ஒரே ஒரு பிள்ளை. நமக்கு ஒருவர், நமக்கு நாம் இருவர், நமக்கு இருவர் அப்படின்லாம் சொல்ல போய், நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொல்ல போய், நாம் இருவர் நமக்கு எதற்கு ஒருவர் என்று சொல்லுகிற காலம் வந்துட்டு, இப்ப குழந்தைகள் பிறகு கூட பெற்றுக்கொள்வதற்கு கூட தயங்குகிற பெற்றோர்கள். ஆனா என்னுடைய ஆலோசனை என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்வேன், எப்பவுமே கவுன்சிலிங்ல பிள்ளைகளுக்கு நான் சொல்வேன், ஒரு பிள்ளையோடு கூட நிறுத்தாதீங்க. இது ஆவியானவர் காலையில சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. ஒரு பிள்ளையோடு கூட நிற்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு 2 பிள்ளைகள் அல்லது 3 பிள்ளைகள் கொடுக்க பிரியமா இருந்தால், அதாவது ஆவரேஜா குடும்ப சூழல் நடத்துகிற பொருளாதார நிலைமை உள்ளவர்களுக்கு கூட நான் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் கூட 2 பிள்ளைகள் குறைந்தபட்சம் உங்களுக்கு இருப்பது நல்லது. அப்படி வளர்கிற பிள்ளைகள் தான் அந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, 2 அண்ணன் தம்பி அப்படி இருக்கிற பிள்ளைகள் தான் சமூகத்தில் சிறப்பாக இருக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுகிறது. சிங்கிள் சைல்டு வந்து ரொம்ப பொசசிவா, ரொம்ப பேம்பர்டா, ரொம்ப இன்க்ளூசிவா அவங்க இருக்கிறத நம்மால ஆய்வு அறிக்கையில நம்ம காண முடிகிறது. ஒருவேளை உங்களுக்கே நீங்க வீட்டில் நீங்க பார்க்கலாம். ஒரு பிள்ளை வைத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் 2 பிள்ளை வைத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம். 2 பிள்ளை இருக்கிறவங்க அழகா அவங்களுக்குள்ள சண்டைகள், அன்புகள், சச்சரவுகள், பொறாமைகள், அவர்களுக்கு அப்பா இதை கொடுத்தாரு, எனக்கு அம்மா இதை கொடுத்தாங்க, ஒரு அம்மா பிள்ளையா இருக்கும், ஒரு அப்பா பிள்ளையா இருக்கும், அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது இந்த இந்த அப்பா அம்மாவுடைய அன்பு அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். அதே சமயத்துல அண்ணன் தங்கை என்ற உறவும் அன்பும் ஒரு பக்கம் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும். அந்த பாசம் ரொம்ப அழகா அண்ணன் தம்பி 2 பேரும் தான் அந்த அளவுக்கு அண்ணனுக்காக தம்பி, தம்பிக்காக அண்ணன் என்ற உறவு. அதே மாதிரி தங்கைகள், அக்காக்கள் 2 பேர் இருந்தா அவ்வளவு சிப்லிங்ஸ் அந்த அளவுக்கு பாசமாக இருப்பார்கள். எனவே முதல்ல நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், ஒன்றோட நிற்க வேண்டாம். நீங்க திருமறையில நீங்க எடுத்துக்கொண்டு போனால் ரொம்ப நிறைய பிள்ளைகளை தான் நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்மாலே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஒரு குடும்பத்தை பார்க்கலாம். அந்த குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்களையும் சகோதரிகளையும் நம்ம பார்த்து இன்றைக்கு நம்ம ஒரு குறைந்த கொஞ்சமாவது நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். அதுல முதலாவது நம்ம பார்க்க போகிறது யாருன்னா மோசே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 23. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஃபர்ஸ்ட் இந்த அப்பா அம்மாவை பற்றி நான் சொல்லிடுறேன். அப்பா அம்மாவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி நான் சொல்கிறேன். இந்த தாய் தகப்பன்மார், அதாவது பைபிள்லேயே ஒரு தலைவனுடைய, அதாவது மோசே மாதிரி ஒரு பெரிய தலைவனுடைய அப்பா அம்மாவுடைய பெயர் சொல்லப்படாதிருக்கிற
இடம் இல்லை. பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. யோசேப் மோசேவுடைய அப்பா பேர் தெரியுமா? அம்மா பேர் தெரியுமா? தெரியாதுல்ல. ஆனா நம்ம ஹிஸ்டரிய ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் ஜாக்கபைட் அப்படின்னு சொல்லி மோசேவுடைய அம்மா பேரை நம்ம பார்க்கிறோம். ஹிஸ்டரியில உள்ள போனாதான் நமக்கு தெரியும். ஆனா பைபிள்ல அப்பா அம்மா பேர் இல்லை. அதற்கு என்ன காரணம்னா, அதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்துல நமக்கு பேர் இல்லாம கூட போகலாம். அதாவது அப்பா அம்மாவுடைய பேர் நிலைக்காம போகலாம். படிக்காத அப்பா அம்மாவாக இருக்கலாம். அல்லது அவ்வளவு திறமை இல்லாத அப்பா அம்மாவாக இருக்கலாம். அழகில்லாத சௌந்தரம் இல்லாத அப்பா அம்மாவாக இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் பேரெடுக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவார் என்பதுதான் இந்த இந்த ரைட்டிங்ஸ்ல நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நான்லாம் ரொம்ப எளிமையான இடத்துல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா சொல்லுவாங்க. எனக்கு என்னங்க இருக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு என் பேரு, என் சர்ச்சு கூட போங்க, என் பேர் சொன்னாலும் யாருக்குமே தெரியாது. என் தெருவை எடுத்துக்கொள்ளுங்க, என் பேர் யாருக்குமே தெரியாது. என்னுடைய வேலை ஸ்தலத்தை எடுத்துக்கொள்ளுங்க, என்னை யாருமே தெரியாது. உங்களுக்கு யாரும் தெரியணும்னு அவசியமே இல்லை. இந்த உலகம் கூட உங்களை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை அறிந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். உங்க வயிற்றிலிருந்து பிறக்க போகிற குழந்தை தான் அந்த உலகத்தை ஆளப்போகிறது. அந்த குழந்தை வளர்ந்துதான் ஒரு பெரிய ஆச்சரியத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை, பெரிய அதிசயத்தை, பெரிய ஆளுகைய அதை செய்ய போகிறது. ஆமீன். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லை? இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் அப்படி சொல்லுவாங்க, என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கிறான், ஆனா நான் படிக்காதவங்க. அதுதான் ஆண்டவர். ஒன்னும் படிக்காத இன்னைக்கு நான் சொல்றேன், நல்ல விசுவாசம் உள்ள ஒரு தாய் தகப்பன் இருந்தாங்கன்னா, அவங்க ஒண்ணுமே படிக்காத பேதையாக இருப்பாங்க. ஆனா அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஐஏஎஸ், ஐபிஎஸ், இன்ஜினியர், கலெக்டர், டாக்டர், 4 டிகிரி, டாக்டரேட் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க ஆண்டவரை அறிகிற அறிவில ரொம்ப பயபக்தி உள்ள, ஜெபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, வேதத்தை சுமக்கிற, வேதக்காரராக ஆலயத்துக்கு செல்லுகிற, ஆலயத்திலே சார்ந்திருக்கிறவர்களாக இருப்பாங்க அந்த பெற்றோர்கள். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இப்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க. அதனாலதான் பிள்ளைகளே, உங்க பெற்றோரை குறித்து உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு கௌரவம் இருக்க வேண்டும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம் வாழ்க்கை முழுவதுமாக கொடு. நான் நிறைய பெரிய பெரிய ஆலயங்களில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறேன். நான் போய் அவங்க வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங்லாம் போகிற பொழுது அவங்க சொல்லுவாங்க, எங்கள் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ரொம்ப படிக்காதவங்க, ஆனால் நெடுமுழங்காலில் நின்று செபிக்கிறவங்க. அவங்க பிள்ளைகள்லாம் பார்த்தா வெளிநாடுகளில் இருப்பாங்க. அவங்க பேர பிள்ளைகளை பார்த்தா டாக்டர்ஸாக இருப்பாங்க, பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய ஜெனரேஷன் பார்த்தா இந்த மோசேவுடைய அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையில இருந்த மாதிரி தான் பெயரிடப்படாத ஒரு நிலைமையில இருந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல பேரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்கு காரணம், முழுமையான காரணம் கர்த்தர் தான். சரி, இப்போ இங்க நம்ம மோசே குறித்து பார்க்கிறோம். அவன் அழகுள்ளவனாக இருந்தான். எங்க பார்க்கிறோம்? எபிரேயர்ல அவனை அழகுள்ளவனாக காண்கிறான். அதே கொஞ்சம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அதுல இவரு ஸ்டீஃபன் என்ன பண்ணுவார்? ஒரு நீண்ட பிரசங்கத்தை பண்ணுவார். அப்படி பிரசங்கத்தை பண்ணுகிற பொழுது அவர் முக்கியமாக சிலரை குறித்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த ஜெனசிஸ் நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க முழுசும் வாசித்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பிரசங்கம். ஒரு ஹோல் பைபிளை முன்னாடி எடுத்து வைப்பார் ஸ்டீஃபன். அவர் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. 20ஆம் வசனம், ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர்ஸ் ஆக்ட்
ஆக்ட்ஸ் 7:20, ஆக்ட் ஆஃப் அப்போஸ்டல்ஸ். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியமுள்ளவனாயிருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் என்ன போட்டு தெரியுமா? எங்க பைபிள் வச்சிருக்கீங்களா? ஒரு ஸ்பெஷல் சைல்டு. He is not an ordinary child. Extraordinary child. அதுதான் போடுறாரு. ஆவியில நிரம்பி அவர் சொல்றாரு. அவங்க அந்த பிள்ளைய பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தாங்கன்னா, அழகுள்ளதான். இப்போ நல்லா கவனிங்க. பிறந்த குழந்தை எல்லா குழந்தையும் அழகா இருக்கும். அது கருப்பா இருக்கட்டும், வெள்ளையா இருக்கட்டும், அது மூக்கு சப்பையாக இருக்கட்டும், அல்லது வேறு விதமா கண்ணு ஒரு மாதிரி இருக்கட்டும், முடி இல்லாம இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் பிறந்த குழந்தை ரொம்ப அழகா தான் இருக்கும். எல்லா கண்களுக்கும் அது பிடிக்கும். அது இயல்புதான். அப்பா அம்மா சொல்றது இயல்புதான். எல்லாருக்கும் தான் பிறந்த குழந்தை அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு. ஆனா இங்க ஸ்தேவான் ஒரு புதிய வார்த்தைய அவன் பயன்படுத்துகிறான். அது என்ன பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், திவ்ய சௌந்தரியம் உள்ள, அதாவது ஏதோ ஒரு மோசைக்குள்ள ஏதோ ஒரு காரியம் அடங்கியிருக்கிறது. ஒரு ஸ்பெஷல். ஆங்கிலத்தில் என்ன டிரான்ஸ்லேஷன், நான் அது எடுத்தேன், இப்போ மறந்து போயிட்டேன். அது என்ன டிரான்ஸ்லேஷன். இப்போ எடுக்கக்கூட லைவில் இருக்கிறதுனால இப்போ உடனே எடுக்கக்கூட எனக்கு நேரம் இல்லை. ஆர்டினரி அல்ல, எக்ஸ்ட்ராடினரியா, அந்த மாதிரி தான் இதை ஒரு வார்த்தை வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் உடனே எடுத்து எனக்கு உடனே கமெண்ட்டில் எழுதுங்க. ஒருவேளை நான் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நாளில் அதை நான் சொல்கிறேன். 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். சரிங்களா? இப்போ இந்த பிள்ளை, இந்த மோசே என்ற ஒரு பிள்ளை ரொம்ப அழகா இருந்தது. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ், ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் அந்த 3 மாசத்திலே அவங்க அதை ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்த்தாங்க. இது என்ன வித்தியாசம்? ஒருவேளை நீங்க சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் அந்த 3 மாசத்துல ஒரு வித்தியாசமான காரியங்கள் ஏதாவது செய்திருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் குழந்தை பெற்றவங்கெல்லாம் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு உட்காந்து இன்னைக்கு அழகா யோசிங்க. உங்க பிறந்த 3 மாசத்துல அந்த பிள்ளை என்னென்ன செய்தது? சிலர் சொல்லுவாங்க, இது பிள்ளை பிறந்த உடனே அப்பான்னு சொல்லிச்சுன்னுவாங்க. ஐயோ, அது எனக்கு ரொம்ப இது டூ மச்சா இருக்கும். நோ, இல்லை, சிரிக்கும், எஸ், அழும், எஸ் எஸ், எல்லாம் உண்டுதான். அது பாருங்க, தாய் பார்க்குது அப்படின்வாங்க, இதெல்லாம் ஓகே தான். எவ்வளோ ஷார்ப்பாக பார்க்குது, எஸ். இந்த சில பெரியவங்க வந்து குழந்தைய பார்ப்பாங்க. குழந்தைய பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த குழந்தை இட்ஸ் எ வெரி ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த பார்வை பார்க்குறதுலையே அந்த குழந்தையுடைய ஆக்டிவிட்டிஸ், இந்த நீங்கள் விரல அழகாக அந்த சுண்டு விரல் அந்த கைக்கிட்ட கொண்டு போகும்போது அந்த குழந்தை அதை பிடிக்கிறதும், சில நேரங்கள்ல அதை பார்க்க வர்றவங்க இந்த கையில் காசு வச்சுட்டு போவாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ வைக்கும்பொழுது அந்த குழந்தை அது இறுக்கமாக பிடிக்கொள்கிறோம். அப்போ சொல்லுவாங்க, இந்த குழந்தை போகிறேன் இந்த வயசுலேயே எவ்வளோ பணத்தை ரொம்ப கெட்டியமாக பிடிக்கிறா, இவன் ரொம்ப கெட்டிக்காரி ஆகிடுவா, ரொம்ப கெட்டிக்காரன் ஆகிடுவான். குழந்தை பிறந்த உடனே சொல்லிடுவாங்க, இந்த குழந்தை அவ்வளவு இருந்துட்டு. ஸோ இது மாதிரி ஆவியானவர் மோசே பிறக்க முன்ப அவள் வந்து ஒரு 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 தனித்துவம் இருந்தது என்று அவர்கள் பெற்றோர்கள் கண்டார்கள். நான் உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன கேள்வி நான் வைக்கிறேன். எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த தனித்துவம் இருக்கிறது. அப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம பெற்றெடுத்த உடனே அந்த பிள்ளைகள் இடத்துல இருந்து அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி நம்ம பார்த்துருக்கிறோமா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். சரி, இதை வந்து ஸ்தேவான் எழுதுறாரு, ஸ்பெஷல் குவாலிட்டி. இப்போ நம்ம இதுக்கு போகலாம், எக்ஸோடஸ் போகலாம். எக்ஸோடஸ் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வாங்க. அப்பொழுது ஸ்திரீ கர்ப்ப 2
ஸ்ரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளை பெற்றாள். பேர் போடல பார்த்தீங்களா? அதான் சரி, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளை உன் பேர் சொல்லனாலும் கவலைப்படாதீங்க. சில நேரத்துல எங்க அம்மா வேலை இல்லாத வீட்டு வேலை செய்தாங்க. எங்க அம்மா கூலி வேலை செய்தாங்க. எங்க அப்பா வந்து ரிக்ஷா ஓட்டுனாரு. எங்க அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுனாரு. எங்க அப்பா ஒரு கார் டிரைவரா இருந்தாரு. எங்க அப்பா ஒரு ஓஏவா இருந்தாரு. எங்க அப்பா வந்து ஒரு பாஸ்டரா இருந்தாரு. அப்படின்னு பிள்ளைக சொல்ல வெட்கப்பட்டாலும் கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க. பரலோகத்துல நம்முடைய பலன் பெரிதா இருக்கும். ஆண்டவர் தாங்க நம்மள ரெகக்னைஸ் பண்ணணும். நம்ம வளர்த்த பிள்ளைகள் நம்மள ரெகக்னைஸ் பண்ணாலும், பண்ணாட்டி போனாலும், நீங்க கவலையே படாதீங்க. கர்த்தர் நம்ம பர்ப்பஸ் நம்மளில் நிறைவேற்றுகிறார். ரைட்? அதனால நம்ம ரொம்ப பிள்ளைகளால நம்ம வந்து ரொம்ப உதாசீனப்படுத்தப்படுகிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, களி கூறுங்க, சந்தோஷப்படுங்க, ஹாப்பியா இருங்க. என்ன அப்பா இவரு? முட்டாள் அப்பா. என்ன அம்மா இது? ஒண்ணும் இல்லாத அம்மா. ஒரு பேத அம்மா. அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சொன்னாங்கன்னா பிள்ளைக, நீங்க கவலையே படாதீங்க. பெற்றெடுத்தோம், நம்ம கடமையை செய்தோம், வளர்த்தோம், அவளுக்கு ஒரு கல்வியை கொடுத்தோம், ஒரு வேலையை கொடுத்தோம், வாழ்க்கையில நிலைநிறுத்திருக்கிறோம். கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, அதுல அவர்களை நடத்தினோன்ற ஒரு திருப்தி மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும். சரிங்களா? அடுத்து கண்டு, அது அழகுள்ளது என்று கண்டு. அப்போ 3 இடத்துல பார்க்கிறோம். ஒண்ணு வந்து எக்ஸோடஸ் 2:2ல பார்க்கிறோம். அப்புறம் ஸ்டீஃபன் வந்து ஆக்ட்ஸ்ல வந்து 7th சாப்டர்ல அவர் சொல்றாரு, 20 வேர்ஸ்ல சொல்றாரு, பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளதென்று சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தான் என்று அவர் சொல்லுகிறார். எபிரேயர்ல என்ன நம்ம பார்க்கிறோம்? எபிரேயர்ல அவனை அழகுள்ளவன் என்று கண்டு, அழகுள்ளவன் என்று கண்டு. இப்ப முக்கியமான குறிப்பு நான் வரேன். அழகுள்ளவன் என்று கண்டு, இங்க எப்படி பார்க்கிறோம்? அதை 3 மாதம் ஒளித்து வைத்தால், ஆனால் எபிரேயத்துல அழகுள்ளவன் என்று கண்டு விசுவாசத்தினாலே, ஏதாவது பை ஃபெய்த் என்ன செய்தாங்களாம்? விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் உடைத்து வைத்தார். விசுவாசம். என்ன விசுவாசம்? இந்த பிள்ளை உயிரோடு வரணும், உயிரோடு இருக்கணும், உயிரோடு இருப்பான். சரி, ஏன் இந்த பிள்ளைய அவங்க வந்து பர்டிகுலரா அந்த தேசத்துல எல்லா பிள்ளைகளும் செத்து போச்சு, ஆனா இந்த பிள்ளைய மட்டும் ஏன் அவங்க அப்படி பார்க்கணும்? 2 ஸ்டோரி இருக்கு. தால்முத் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த பழைய புத்தகத்துல ஜோசிஃபஸ் அப்படின்னு ஒரு ஹிஸ்டோரியன் எழுதின அந்த புத்தகத்திலையும் இருந்து 2 ஹிஸ்டரி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு வந்து அவருடைய தகப்பன், மோசேயின் தகப்பன், ஒரு வசனம் அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு கதை அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது. அது எங்க இருக்குன்னா எக்ஸோடஸ் 15th சாப்டர் திருப்புங்களேன். சரி, ஒரு நிமிஷம். ஆதியாகமம், மன்னிக்கவும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்புங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். இது வந்து பழைய தால்முத் அப்படின்னு சொல்லப்படுகிற வரலாற்று ஜூத வரலாற்று புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயின் தகப்பன் இந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கொண்டானா. அதாவது 15:13 வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம். அப்பொழுது அவன் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததி யார்? ஆண்டவர் பாருங்க, எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்திருக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது, இப்போ எனக்கு என்ன நடக்குது அப்படின்னாலும் அவருக்கு தெரியும். அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஏன் மிட் நைட்ல என்ன நடக்க போகுது, ஏன் இந்த ஜெபம் முடிவில என்ன அற்புதம் நடக்க போகிறது என்பது அவருக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுது, இங்க பாருங்க 13ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததி யார்?
தங்களுடைய தங்களுக்கு தங்களுடைய தள்ளாத அந்நிய தேசத்தில பாருங்க, நம்ம பைபிள் ரொம்ப படிக்காதனால சில வார்த்தைகள்லாம் நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுல்ல. தள்ளாத தானே அது? தள்ளாத ஐ டோன்ட் நோ. தள்ளாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஆபிரகாமை ஆசீர்வதிச்சுட்டு ஆண்டவர் சொல்றார், நீ நல்லா இருப்பப்பா, நீ பெரிய 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 உன் கர்ப்ப பிறப்பு தான் உன் சுதந்திரம், வெளியில எடுத்துட்டு போய் வானத்து நட்சத்திரத்தெல்லாம் பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு கர்த்தரை விசுவாசித்தான் அது நம்மளுக்கு நீதியா எனப்பட்டது. கடைசியா சொல்றாரு, அப்பா உன்னுடைய காலம் முடிந்த பிறகு ஒரு 400 ஆண்டு காலம் உன் சந்ததி அடிமைப்பட்டிருப்பாங்க. அதன் பிறகு அவர்கள் விடுதலையாக்கப்படுவாங்க. எப்படி வெளியே வருவாங்கன்னா, மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள். யார பத்தி இது சொல்லப்பட்டிருக்கு? மோசே, ஆபிரகாம். ஆபிரகாமோடு கூட பேசும் பொழுது ஆண்டவருக்கு மோசே பற்றி இல்ல. இதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான பாடம். மோசே பற்றி, ஆபிரகாம் காலத்திலே மோசே பற்றி ஒரு குறிப்பு அங்க வைக்கிறார் ஆண்டவர். மோசே ஒருவன் வரும், பிறப்பான், அவன் அப்பா அம்மா தெரியாத பேரிடாதப்படாத ஒரு பையன் வருவான், ஜலத்திலிருந்து எடுக்கப்படுவான்றதெல்லாம் அவருக்கு தெரியும். சரி, இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறேன். அதாவது என்ன நடக்கும்னா, இங்க அவனுடைய தமக்கையை நம்ம பார்க்கலாம். அதனால தான் சொல்றேன், அப்படிதான் ஆரம்பிச்சேன். இது அப்பா அம்மாவோட ஸ்டார்டிங் அப்படியே ஆரம்பிச்சது, இப்போ கடவுளோட ஆபிரகாமோடு நிற்குது. இங்க என்ன பாருங்க, அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படிக்கு அதன் தமக்கை தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். சரி, இந்த தமக்கையை பற்றி தான் நான் சொல்லணும். இந்த தமக்கை பேர் மீரியாம். இந்த நான் ஏற்கனவே தால்முத்துன்னு ஒரு இது சொன்னல, ஒரு புக்கு, பழைய ஜூஸ் புக் சொன்னல. அடுத்து இந்த மீரியாம் பற்றி ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில மீரியாம் ஒரு ப்ராஃபட். இப்படி சொல்லுவோம்ல, நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும், தீர்க்கதரிசியாகிய மீரியாம். இப்போ ஆண்டவர் சொப்பனத்தில மீரியாமுக்கு வந்து கனவில வந்து ஒரு பிள்ளை அவங்க வீட்டில் பிறக்க போது, அவங்க தம்பி அவன். அந்த தம்பி தான் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறவனானவன். அப்பா அம்மாவிடத்துல, அப்பா அதான் சொன்னேன், அதுக்கு முந்தி இருக்கிற ஸ்டோரி என்ன, பேரண்ட் அப்பா கிட்ட என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனம் இருக்கும், உங்க பையனா அதுலேருந்து வெளியே கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கும் அந்த மனதில் எண்ணம் இருக்கிறது. அதே போல தன் சகோதரிக்கும் கனவுல தோன்றி அல்லது ஆவியிலே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி, நான் ஒண்ணு மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன், மீரியாம் இல்லாம மோசே இல்லை. அவங்க தாய் ஜாக்கபேட் இல்லாம மோசே இல்லை. அவங்க தகப்பன் இல்லாம மோசே இல்லை. அப்போ ஒரு வீட்டுல சகோதரன் சகோதரி எல்லாம் சேர்ந்து தான், அல்லது ஆரோன் இருக்கணும், மீரியாம் இருக்கிறாங்க, மோசே இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் 20 லட்சம் பேரை
வெளியில கொண்டு வர காரணமா இருந்தாங்க. அப்போ ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள இப்போ 2 அக்கா, தம்பி, சகோதரன் வச்சுக்கோங்க. ஆரோன் வந்து எந்த இடத்துல வைக்கணும்னு எனக்கு தெரியல இப்போ உடனே. நீங்க சொல்லுங்க. ஆரோன் வந்து அ மோசேக்கு அண்ணனா? அல்லது ஆ மோசே வந்து தம்பியா? அல்லது அண்ணனா? என்பதை நீங்க சொல்லுங்க. சரிங்களா? இந்த 2 சகோதரர்களும், ஒரு சகோதரியும் இணைந்து 20,00,000 பேர ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற காரணமாயிருந்தார்கள். அப்போ ஒவ்வொரு குடும்பத்துல நான் முடிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் அண்ணன் தம்பிங்க ஒற்றுமையா இருந்தா, ஒரு பெரிய லட்சக்கணக்கானவர்களுடைய விடுதலைக்காக, அல்லது உங்க குடும்ப குடும்ப விடுதலைக்காக, உங்க உறவினர் விடுதலைக்காக, உங்க பெற்றோர்கள் விடுதலைக்காக, உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் விடுதலைக்காக அண்ணன் தம்பிங்க ஒன்னாக இருந்தா, ஒரே தரிசனத்தோடு இருந்தா, ஒரே ஆவியோடு இருந்தா, ஒரே ஜெபத்தோடு இருந்தா, ஒரே வல்லமையோடு இருந்தா, கர்த்தருடைய வார்த்தையோடு இருந்தா, கர்த்தருடைய வைராக்கியத்தோடு இருந்தா, கர்த்தர் மீது நம்பிக்கையா இருந்தா, விசுவாசமா இருந்தா, நிச்சயம் உங்களை கொண்டு ஆண்டவர், என்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு அது இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு, அண்ணன் தம்பி இடத்துல இந்த பாசம் இல்லை, நேசம் இல்லை, அன்பு இல்லை, பிரிந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பணக்காரன் நல்லா வாழ்ந்த தான் சகோதரிய, நல்லா வாழ்ந்த சகோதரிய, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன். அவன் ஒரு பெரிய பணக்காரன், இப்பதான் பெரிய பணக்காரன் ஆனா அவனுடைய சகோதரி ரொம்ப நல்லா வாழ்ந்தாங்க. அவன் சகோதரியின் கணவன் அத்தான், அவனும் நல்லா வாழ்ந்தவங்க தான். ஆனா திடீரென்று ஃபேமிலியில ஏற்பட்ட ஒரு பெரிய அசம்பாவிதத்தினாலே அவங்க வாழ்க்கையை சரிந்து போய் உணவுக்கு கூட வழி இல்லாம போயிட்டாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரர் தான் ஒரு ஊழியக்காரர்கள் அந்த ஊருக்கு போகும் பொழுதெல்லாம், அதோ சவுத் ஊர்ல ஊழியக்காரர் அந்த ஊருக்கு போகும், அந்த ஊழியக்காரர் சொன்னதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஒரு உண்மை இது. அந்த ஊழியக்காரர் போகும்பொழுது தான் அந்த வீட்டில தான் சாப்பிடுவாங்க. அந்த ஊழியக்காரருக்கு அவ்வளவு காணிக்கை கொடுப்பாங்களாம். அப்பவே 10,000, 20,000, 30,000 காணிக்கை கொடுப்பாங்களாம். அவ்வளவு பெரிய பணக்காரர் ஒரு காலத்துல அப்படியே ஏழையாய் போனாங்க. அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணியிருக்கிறாரு, போய் அந்த சகோதரனிடத்துல, அவன் சகோதரன் வந்து இது தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சரி, அந்த சகோதரனிடத்துல போயிட்டு என்ன சொல்றாங்க, உங்க சிஸ்டர் இப்படி ரொம்ப ஏழையா போயிட்டாங்களே, நீங்க ஏதாவது உதவி செய்யக்கூடாதா? அதெல்லாம் எங்க மாமா கோச்சுப்பாரு. அதெல்லாம் செய்யக்கூடாது. மாமா கோச்சு. இதுதான் உலகம். கூட பிறந்த, அதாவது தாய்க்கு அடுத்து சகோதரி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி வளர்த்தவங்க, அவங்களுக்கு நடந்த கதி இதுதான். இன்னைக்கு உலகம் போகிற போக்கு பாருங்க. இந்த ஆண்டவர் சொன்னார்ல, அன்பு தணிந்து போகிற காலம் இது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்துட்டோம். ஒரு மாதிரி நெருக்கடியில வந்துட்டோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய ஆதங்கம் என்னென்ன, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் பெற்ற இந்த நாளில கர்த்தருடைய ஆதங்கம் என்ன தெரியுமா? ஒரு குடும்பம், தாய் தகப்பன், அண்ணன் தங்கை, அண்ணன் தம்பி, தம்பிகள், அந்த உறவு பலப்பட வேண்டும். உலகத்துல நம்ம வாழ்ந்தோம், உலகத்தை விட்டு நம்ம போகும் பொழுது அந்த பாசத்தோடு தான் நம்ம போகணுமே தவிர பிரிவோடு கூட நாம் இருக்கவே கூடாது. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு புதிய ஏற்பாட்டுல. நீ கோயிலுக்கு வந்தீன்னா, அதுவும் காணிக்கை கொண்டு வந்துட்டீன்னா, எப்பா உன் சகோதரிடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா முதல்ல அதை போய் சரி செய். இன்னைக்கு
நம்ம கோயிலில் பாதி பேர் என்ன செய்கிறானுங்க, நிறைய வீட்டில் சகோதர சகோதரி இடத்துல பிரச்சனை வச்சுட்டு இங்கே இங்கே கமிட்டியில் கூட இருக்கிறானுங்க, பொறுப்பில் இருக்கிறாங்க. ஆண்டவர் கோயில் வாசலுக்குள்ளே வரவானான்னு சொல்லிக்கிறாரு அவங்கள. முதல்ல ஒப்புரவாகு, அதுக்கப்புறம் உள்ளவா, அப்புறம் உன் காணிக்கை போடுன்றாரு. அதெல்லாம் யாருக்கு தெரியும்? பைபிள் யாருக்கு தெரிய போகுது? பிரியமானவர்களே, கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் கூட பொறுத்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க உங்க சகோதரிடத்துல நீங்க உடன்படலைன்னா பரலோகத்துல உங்களுக்கு இடம் இல்லை. கண் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நிச்சயம் முடியாது. இங்க உங்க சகோதரிடத்துல ஒப்புருவாங்கன்னா நீங்க பரலோகத்தில் இருக்கிற பிதாவிடத்தில் ஒப்புருவாக முடியாது. பரலோகத்துல உங்களுக்கு இடமும் கிடையாது. இந்த உலகத்திலே நரகத்தை அனுபவிப்பீங்க. சகோதரனை வீணென்று சொல்றவன, அதாவது ஏய் பைத்தியக்காரன்னு சொல்லக்கூடாதா? அப்படி கூட பேசக்கூடாது. அது ஆக்கணிக்கு தீர்ப்புக்கு உட்பட்டப்படும். அந்த பெர்மிஷன் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த பாரம் எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லா அண்ணன் தம்பிங்களும் சந்தோஷமா இருக்கிறோம். எல்லா அக்கா தங்கச்சிகளும் சந்தோஷமா இருக்கணும். அந்த பிரிவினை வருகிற எல்லா பிரச்சனைகளையும் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்துல சபித்து அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. இப்பொழுது வியாதிக்காக ஜெபிக்கிறேன். பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு விசேஷமாய் நம் மருத்துவமனையில சிகிச்சை பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலை தருவீராக. நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடக்கட்டும். வியாதியா இருக்கிறவருக்கு பலவீனங்களை எல்லாம் நீக்கி பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்ப நம்முடைய காயங்கள்னாலே அவர்கள் குணமாகிற கிருபை அவருக்கு தாரும். பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும். திருமணமாகாத பிள்ளைகள் திருமணமாகட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தாங்க. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துங்க. கடனில் இருக்கிறவர்களுக்கு கடனை அடைக்கிற நிர்வாகத்தை கொடுத்து கடன் இனி வாங்காதிருக்க கிருபை தாங்க. போக்கிலும் வரத்திலும் எங்களை துணையாக இருந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அவரது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமீன். God bless you.